எனக்கு சம்பந்தப்பட்டவர்னு சொன்னீங்க. அதை தாண்டி நீங்க இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. பில்டப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. பில்டப் பண்றதெல்லாம் ஒரு க்ளூவா? ஏங்க, ஏறினவங்க உங்க நெருங்கின சொந்தங்க. இப்பயாவது யோசிங்க. ஏங்க, சத்தியமா தெரியல. நீங்களே சொல்லிடுங்களேன். ஏங்க, உங்க அப்பாங்க. உங்க அப்பா அவர் தான் வண்டியில ஏறினாரு. ஏங்க, அப்பாவா? ஆமாங்க. எப்படி? எனக்குமே பயங்கர ஷாக்கு தான். யாரோ வர போறாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா உங்க அப்பா வந்திருக்காரு. இதுல கொடுமை என்னன்னா, நான் யாருக்கு ஆக்டிங் டிரைவரா போனனோ அவர் பாதியிலே இறங்கிட்டாரு. நானும் உங்க அப்பாவும் தான் தனியா ஒரு 45 மினிட்ஸ் பக்கம் டிராவல் பண்ணிருப்போம். நிஜமாவா சொல்றீங்க? அட, நிஜமா தாங்க சொல்றேன். உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க வேணா உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்களேன். அப்பா சென்னை வந்திருக்காரா? சென்னை வராமல் அவரை நான் சென்னையில பிக்கப் பண்ணிருப்பேன். வந்திருக்காருங்க. பேசினாரு உங்ககிட்ட? நீங்க சண்டை எதுவும் போட்டுக்கலையே? அவரு அமைதியா வந்தாருன்னுலாம் சொல்லிட முடியாது. ஆனா என்ன ரொம்பவே சீன்னாருங்க. நான் தான் உங்களை யோசிச்சுதான் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தேன். உங்களை எதுவும் ஹர்ட் பண்ணிட்டாரா? ஹர்ட்னா உங்க வீட்டு ஹர்ட், எங்க வீட்டு ஹர்ட்லாம் இல்லைங்க. ஹர்ட்டோ ஹர்ட் பயங்கரமா பண்ணிட்டாரு. உங்க விஷயத்துல நான் அவர்கிட்ட ஹர்ட் ஆகியே பழகிட்டேனா, அதனால எனக்கு பெருசா தெரியலங்க. சாரிங்க. பரவாயில்லங்க. உங்க அப்பா எவ்வளவு என்ன பேசினாலும் நான் அவருக்கு பக்குவமா எடுத்து சொல்லி பார்த்தேங்க. சூர்யா மாதிரி ஒரு ஆளை மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்கலனா இது எதுவுமே நடந்திருக்காது. நீங்க சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்காம தான் வந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எப்படியாச்சும் உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிடலாம் தாங்க எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா அவர் தான் கேட்கவே இல்லை. நான் அப்படின்னு சொன்னாலே அவர் அக்கு வரைக்கும் போட்டு முடிச்சிடறாருங்க. என்ன பேசவே விடலங்க. அவரு என்ன திட்டி தீத்துட்டாருங்க. ஆனா நான் அவர் எதிர்த்து எதுவுமே பேசலங்க. அவர் பேசுறத கேட்டுட்டு அமைதியா இருந்தேன். அவரே எங்க உங்க வண்டியில ஏறணும்? சென்னையில வண்டியா இல்ல? இத தாங்க விதின்னு சொல்றது. அவர் என்ன எவ்வளவு திட்டி இருந்தாலும் நான் அவர்கிட்ட மரியாதையா தாங்க நடந்துக்கிட்டேன். பத்திரமா அவரை எங்க விடணும்னு கேட்டாரோ அங்க பக்குவமா கொண்டு போய் விட்டு வந்துட்டேன். நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் அமைதியா கவனிச்சிருந்தாருன்னா நான் தப்பான ஆள் இல்லைன்னு அவருக்கே புரிஞ்சிருக்கோங்க. ஆனா அவரு கேப்பே விடாம என்ன திட்டிக்கிட்டே தாங்க வந்தாரு.